ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி, முதற் தொகுப்பு, மங்களாரம்பம். நான்காவது தலைப்பு, பாட்டனார் பெருமை. தொடர்ச்சி. பிள்ளையாரை பற்றிய உறவுமுறை ஸ்லோகத்தில் அவருடைய அம்மாவழி பாட்டனாரில் ஆரம்பித்திருக்கிறது. பிரவரத்தில் அப்பாவழி மாத்திரம் சொல்வார்கள். தர்ப்பணத்தில் மட்டும்தான் அம்மாவழியிலும் முன்மூன்று தலைமுறைகளை சொல்வார்கள். நம் பிள்ளையாருடைய பிதாவுக்கோ பிதாவே கிடையாது. சிவனுக்கு யார் அப்பா? அவர் ஸ்வயம்பு. அம்மாவான பராசக்தியும் அனாதியானவள்தான். ஆனாலும் தன் குழந்தைகளோடு குழந்தையாக தானும் லோக ஜனங்கள் மாதிரி இருக்க வேண்டுமென்றுதான் அவதாரங்களும் பண்ணியிருக்கிறாள். அவற்றிலே ஒன்றின் தகப்பனாரை பிள்ளையாரின் தாத்தாவாகச் சொல்லி ஸ்லோகத்தை ஆரம்பித்திருக்கிறது. மாதாமக மகாசைலம். மகா பெரிய பர்வதமான ஹிமோத்கிரியை தாயார் வழி பாட்டனாராக பெற்றவர். மாதாமகர் என்றால் அம்மாவின் அப்பா, பிதாமகர் என்றால் அப்பாவின் அப்பா. அம்பாளுக்கு வாஸ்தவத்தில் பிறப்பு கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. அவள்தான் ஆதிகாரிணி, அகிலாண்ட ஜனனி. ஆனாலும் லீலா நிமித்தமாக தக்ஷன் குமாரி, தாக்ஷாயணி, ஹிமவான் குமாரி பார்வதி, மலயத்வஜ குமாரி மீனாட்சி, காத்தியாயனரின் குமாரி காத்தியாயனி என்பது போல் பலருக்கு பெண்ணாகவும் தோன்றியிருக்கிறாள். பரமசிவன் என்ற மாத்திரத்தில் பார்வதி என்றுதான் அவரோடு சேர்த்து சொல்கிறோம். பார்வதி என்றால் பர்வதத்தின் புத்திரி என்று அர்த்தம். ஹிமய பர்வதத்துக்கு பெண்ணாக அவள் அவதரித்து அப்புறம் தபசிலிருந்து காமாரியான பரமேஸ்வரன் மனசை இழக்கி அவரை கல்யாணம் பண்ணி கொண்டு கிரகஸ்தராகும்படி பண்ணியது பார்வதியாக வந்தபோதுதான். அந்த பார்வதியை வைத்துத்தான் மாதாமக மகாசைலம் என்று சொல்லியிருக்கிறது. என்ன, அம்மா வழியில் ஆரம்பிக்கிறீர்களே, இது கிரமமில்லையே, பிதா வழியை சொல்லுங்கள் என்றால் அதற்கு பதில் உடனே வருகிறது. மகஸ்தத் அபிதாமகம். இதிலே மகஸ்தத் என்பது பிள்ளையாரை குறிப்பது. ஜோதி ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அவர் என்று அர்த்தம். அபிதாமகம் என்றால் பிதாவழியில் தாத்தாவே இல்லாதவர் என்று அர்த்தம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.